அரசியல்ல எனக்குன்னு ஒரு பதவி இல்ல, எனக்குன்னு ஒரு அங்கீகாரம் இல்ல அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க, ஒரு வாழ்வியல் பரிகாரம் சொல்லலாம் அப்படின்னா என்ன சொல்லலாங்க? சூரியன், ராகு, சூரியன், கேது இருக்கிறவங்க தான் அதிகமா அரசியல்லயும் இருப்பாங்க. அவங்களால அந்த இடத்துல வின் பண்ணி வெளியில வர முடியாது. அதுல ஏதோ ஒரு தடைகள் அவங்களுக்கு ஜாதக ரீதியாக இருக்கும். அப்போ அப்படி இருக்கக்கூடிய அந்த ஜாதகருக்கு நம்ம வாழ்வியல் பரிகாரமாக இப்ப நீண்ட நாட்களாவே ஒரு தீராத வியாதிகள் இருக்கு. வீட்ல பெட் அனிமல்ஸ் வளர்க்கவே கூடாது. வளர்த்தீங்கன்னா அது தேவையில்லாத பிரச்சனைகளை கணவன் மனைவி பிரச்சனைகளை உண்டாக்கும். இப்ப ஒரு சில நபர்களுக்கு மனதளவுல ஒரு பயம் இருக்குமா? இதுக்கு நீங்க இந்த வாழ்வியல் பரிகாரம் மீன் போன்ற ஒரு விலங்குகளுக்கு, அதாவது நீர்வாழ் உயிரினங்களுக்கு நீங்க உணவு குடுத்தீங்கன்னாலே உங்களுடைய மனநிலை ஒரு நல்ல ஒரு அமைப்பை சார்ந்து இருக்கும். இப்ப பித்ரு சாபம் அப்படிங்கிறது நெறைய பேர்த்துக்கு இருக்கு. முன்னோர்கள் சம்பந்தப்பட்ட சாபமோ, இல்ல கர்மா சம்பந்தப்பட்ட சாபங்களோ இருக்குன்னா, இந்த பண சேர்க்கை அதிகரிக்கிறதுக்கு என்ன வாழ்வியல் பரிகாரம் செய்யலாம்? மயிலுக்கு உணவு குடுத்துக்கிட்டே இருக்கணும். திருமண தடைகள், குழந்தை பேறு நீங்கிறதுக்கு நம்ம முக்கியமா நம்மளுடைய வாழ்க்கையில செய்ய வேண்டிய மிகப்பெரிய ஒரு பரிகாரம் பார்த்தீங்கன்னா, கோயிலுக்கு போயி அங்க இருக்கக்கூடிய யானைகளுக்கு ஒரு உணவு அளிப்பது. பொதுவாவே எல்லாருக்குமே ஏதோ ஒரு விஷயத்துல வந்து அவங்க பிரபலம் ஆகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குங்க. பூனைக்கு உணவு குடுத்துட்டீங்கன்னா, கூடிய சீக்கிரத்துல நீங்க பிரபலம் ஆயிடுவீங்க. சில பேருக்கு இப்போ இருக்கக்கூடிய வாழ்க்கை நடைமுறையில எல்லாருமே ஒரு தைரியம் இழந்து, தன்னம்பிக்கை இழந்து இருக்கிறாங்க. இவர்களுக்கு உண்டான பரிகாரம் பார்த்தீங்கன்னா, பக்தி பிளஸ் நேயர்ல அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்மோட இணைந்தவர் ஆஸ்ட்ரோ பூர்ணா மேம் அவர்கள். வணக்கம் மேம். வணக்கம் சார். இப்ப நம்ம ஒவ்வொரு பிரச்சனைகளுக்குமே ஒரு வாழ்வியல் பரிகாரம் அப்படிங்கிறது இருக்கு மேம். அந்த வரிசையில என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ, அதற்கான பரிகாரங்கள பார்க்கலாமா? முதல்ல வந்து ஒரு இடத்துல இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு அங்கீகாரம், ஒரு உயர் பதவி, ஒரு அரசியல்ல இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு வெற்றி ஆகட்டும், இல்ல அரசியல்ல எனக்குன்னு ஒரு பதவி இல்ல, எனக்குன்னு ஒரு அங்கீகாரம் இல்ல அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க, ஒரு வேலையில இருக்கக்கூடிய நபர்களுக்குமே அதே மாதிரி தான். அந்த இடத்துல நான் தலைவர் ஆகணும், இந்த இடத்துல எனக்கு ஒரு போஸ்டிங் வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்கலாம், ஒரு வாழ்வியல் பரிகாரம் சொல்லலாம் அப்படின்னா என்ன சொல்லலாங்க மேம்? அரசியல்ல ஜெயிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, அரசாங்க உத்தியோகத்துல ஒரு நல்ல உயர் பதவியை அடையணும்னு நினைக்கிறவங்க, அந்த இடத்துல நீங்க இருக்கக்கூடிய இடத்துல நல்ல அங்கீகாரம், நல்ல ஒரு மதிப்பு, இந்த மாதிரியான உயர் பதவிகளை அடையணும்னு நினைக்கிறவங்க, நீங்க குதிரைக்கு தானம் குடுக்கறது, அதாவது குதிரைக்கு உணவு குடுக்கறது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வாழ்வியல் பரிகாரமாக இருக்கும். இந்த மாதிரியான அமைப்புகள்லாம் ஜோதிட ரீதியாக, ஜாதக ரீதியாக எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரகண தோஷம்னு சொல்லுவாங்க. சூரியன், ராகு, சூரியன், கேது இருக்கிறவங்க தான் அதிகமா அரசியல்லயும் இருப்பாங்க. அவங்களால அந்த இடத்துல வின் பண்ணி வெளியில வர முடியாது. அதுல ஏதோ ஒரு தடைகள் அவங்களுக்கு ஜாதக ரீதியாக இருக்கும். அப்போ அப்படி இருக்கக்கூடிய அந்த ஜாதகருக்கு நம்ம வாழ்வியல் பரிகாரமாக இந்த குதிரைங்களுக்கு உணவு குடுக்கறது அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, அவங்க அத செஞ்சுக்கிட்டே வந்தாங்க அப்படின்னா, கட்டாயமாக 1 வருடத்திற்குள்ளாக அந்த அரசியல்ல ஒரு பதவியை அடையறதுக்கு உண்டான முழு அமைப்பும் இவங்களை தேடி வரும். இப்ப நீண்ட நாட்களாவே ஒரு தீராத வியாதிகள் இருக்கு. எனக்கு இந்த பிரச்சனை வந்துச்சு, இன்னுமே தீர மாட்டேங்குது. ஒரு 5 வருடம், 6 வருடம் கூட உடல்நல பிரச்சனை இருந்துட்டு இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஒரு வாழ்வியல் பரிகாரம் சொல்லலாம்னா என்ன சொல்லலாம்னா? தீராத வியாதி, தீராத கடன் இது 2மே பார்த்தீங்கன்னா, ஒரே அமைப்பை சேர்ந்தது தான். இந்த அமைப்புக்கு இந்த மாதிரியான வியாதி நிவாரணத்துக்கும், கடன் நிவர்த்திக்கும் நீங்க செய்ய வேண்டிய வாழ்வியல் பரிகாரம் பார்த்தீங்கன்னா, தெரு நாய்களுக்கு நீங்க உணவு குடுக்கணும். உணவு குடுக்கறது பார்த்தீங்கன்னா, நாங்க வீட்லயே வச்சிருக்கிறோம் நாயி அப்படின்ற மாதிரியாக இருக்கும். எல்லாருக்குமே நாங்க வீட்லயே பெட் அனிமல்ஸ் வளர்க்குறோம் மேடம். அவங்களுக்கு குடுக்குறோம் நாங்க. அதுவும் இருந்தாலுமே எங்களுக்கு இருக்க தானே செய்யுது அப்படின்லாம் நெறைய பேர் இருக்கிறாங்க. வீட்ல பெட் அனிமல்ஸ் வளர்க்கவே கூடாது. வளர்த்தீங்கன்னா, அது தேவையில்லாத பிரச்சனைகளை கணவன் மனைவி பிரச்சனைகளை உண்டாக்கும். அதனால வெளியில இருக்கக்கூடிய இந்த நாய்கள் அப்படின்னு நம்ம சொல்லும்போது, காலபைரவருக்கு சமானமான ஒரு விலங்கு தான். அந்த காலபைரவர் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா தீராத ஒரு பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடிய கலிகால யுகத்திற்கு உண்டான ஒரு தெய்வமாக தான் காலபைரவர். அதனால அந்த நாய்களுக்கும், அந்த இந்த தெருவுல இருக்கக்கூடிய முடியாத ஒரு விலங்குகளுக்கும் நீங்க உணவு குடுக்கறது மூலமாக, அந்த தீராத வியாதிகள் நீண்ட நாட்களாக கேன்சர், அடுத்து பார்த்தீங்கன்னா, அ இதுல ஹார்ட்ல சில பிரச்சனைகள் இருக்கும். சின்ன குழந்தைகளுக்கு கூட இப்ப அந்த மாதிரிலாம் இருக்கு. இவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரியாக அந்த குழந்தைகள வச்சே அந்த தெரு நாய்களுக்கு நம்ம உணவு குடுக்கறதுனால, இவங்களுக்கு இருக்கக்கூடிய தொந்தரவுகள் முழுவதுமாக குறைஞ்சிடும். இப்போ ஒரு சில நபர்களுக்கு மனதளவுல ஒரு பயம் இருக்கு மேம். எந்த விஷயத்த செய்யும்பொழுதுமே நமக்கு ஏதாவது தப்பா நடந்துருமோ, இல்ல ஒரு தவறுதலா நம்ம செஞ்சுருவோமான்னு ஒரு பயம் இருக்கு. ஒரு தயக்கம் இருக்கு. அதனாலேயே அவங்க முன்னேற்றம் அப்படிங்கிறது பாதிக்கப்படுது மேம். அப்படி ஒரு தயக்கத்தோட இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஒரு வாழ்வியல் பரிகாரம் சொல்லலாம்னா என்ன சொல்லலாங்க மேம்?
இப்ப மனதளவுல நீங்க தயக்கப்படுறீங்க. இப்போ நீங்க ஒரு இன்டர்வியூக்கே போறீங்க. உங்களால அங்க போய் இன்டர்வியூவ சக்சஸ்ஃபுல்லா முடிக்க முடியல. அதுக்கு காரணமே உங்களுடைய மனநிலை தான். இந்த மாதிரியா இருக்கிறவங்களுக்கு நீர் சார்ந்த விலங்குகளுக்கு, மீன் போன்ற விலங்குகளுக்கு நம்ம உணவு குடுக்குறது, பொறி போடுறது. இப்போ எதுக்காக கோயில்ல தெப்பக்குளம் வச்சிருக்கிறாங்க? அந்த கோயில்ல இருக்கக்கூடிய தெப்பக்குளத்துல இருக்கக்கூடிய மீன்களுக்கு பொறி போடுவோம். எல்லாருமே பொறி போடுவோம். இதெல்லாம் அந்த காலத்திலேயே எல்லாமே அமைப்பு சார்ந்து தான் நம்ம வச்சிருக்கிறோம். ஆனா, இப்ப யாருமே அத பண்றதில்ல. அந்த கோயில்கள்ல இருக்கக்கூடிய அந்த மீன்களுக்கு உணவு குடுக்கிறதன் மூலமாக உன் மனநிலை பார்த்தீங்கன்னா, மிகவும் தெளிவு அடையக்கூடிய ஒரு ம மனநிலையாக மாறுது. இப்போ எந்த இடத்துலயும் போய் நீங்க ஒரு எதிர்த்து நின்று பேசுறதுக்கு, அழகான ஒரு வார்த்தைகளை பேசுறதுக்கு, அடுத்து நிதானமான வார்த்தைகளை பேசுறதுக்கு உண்டான எல்லா தைரியமும் இந்த மாதிரியாக நீர்வாழ் உயிரினங்களுக்கு நீங்க உணவு அளிப்பதன் மூலமாக எல்லா தடையுமே அது நீங்குது. இந்த இது ஜாதக ரீதியாக பார்த்தீங்கன்னா, சந்திரன், கேது, சந்திரன், சனி இந்த சந்திரன் ஆகப்பட்டவர் பாவ கிரகங்களோடு சேரும்போது இந்த மாதிரியான தோஷம் உருவாகுது. இதுக்கு நீங்க இந்த வாழ்வியல் பரிகாரம் மீன் போன்ற ஒரு விலங்குகளுக்கு, அதாவது நீர்வாழ் உயிரினங்களுக்கு நீங்க உணவு குடுத்தீங்கன்னாலே, உங்களுடைய மனநிலை ஒரு நல்ல ஒரு அமைப்பை சார்ந்து இருக்கும். இப்ப பித்ரு சாபம் அப்படிங்கிறது நெறைய பேர்த்துக்கு இருக்குங்க. அந்த ஒரு பயமே இருக்கு. நம்ம குடும்பத்துல ஒருத்தங்களுக்கு பித்ரு சாபம் இருக்கும். நம்ம முன்னோர்கள்னால நமக்கு ஒரு பிரச்சனை இருக்கு. நம்ம ஏதோ ஒரு விஷயம் தவறுதலா செஞ்சிருக்கோம் அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கு. அப்படி அந்த பிரச்சனை இருக்கக்கூடிய நபர்களுக்கு, இல்ல அப்படி இருக்குன்னு நெனச்சுக்கிறவங்களுக்குமே ஒரு பரிகாரம் சொல்லணும்னா என்ன சொல்லுவாங்க? பித்ரு சாபம், முன்னோர்கள் சாபம், அடுத்து பார்த்தீங்கன்னா, பெண் சாபம் இந்த மாதிரியான முன்னோர்கள் சம்பந்தப்பட்ட சாபமோ, இல்ல கர்மா சம்பந்தப்பட்ட சாபங்களோ இருக்குன்னா, நீங்க டெய்லி காக்காய்க்கு உணவளித்தாலே போரும். காக்காய்க்கு உணவு இல்லாம 2 உலர்ந்த திராட்சை வச்சாலே போரும். உங்களுடைய எல்லா சாபங்களும், எல்லா தோஷங்களும் மறையக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். எந்த அளவுக்கு டெய்லி காக்காய்க்கு உணவு குடுக்குறீங்களோ, அந்த அளவுக்கு உங்களுக்கு கர்ம தோஷங்கள் எதுவுமே இருக்காது. இத மட்டும் செஞ்சாலே போதும். பித்ரு தோஷம் முழுமையா நீங்கிடும். இப்ப எல்லாரோட தேவையுமே பணம் அப்படிங்கிறதா இருக்கு. எண்ட் ஆஃப் தி டே ஒரு தொழில் அல்லது ஒரு வேலை இருக்கக்கூடிய நபர்களுக்கு அந்த பணம் சேர்க்கணும். ஒரு சேமிப்பாகட்டும், இல்ல எனக்கு ஒரு முதலீடா எனக்கு வேணும்னாலே பணம் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான இதா இருக்கும். அந்த பண சேர்க்கை அதிகரிக்கிறதுக்கு என்ன வாழ்வியல் பரிகாரம் செய்யலாங்க? பணம் தான் எல்லாருக்குமே முக்கியம். கடனாகவாது வரணும், அல்ல நம்மளுடைய வருமானமாகவாது வரணுன்றது ஒரு எல்லாருக்குமே இருக்கு. இது ஜோதிட ரீதியாக, ஜாதக ரீதியாக நிறைய ஒரு பலன்கள்லாம் எல்லாருக்குமே சொல்லுவோம். இதுக்கு உண்டான பரிகாரம் உங்களுக்கு இடைவிடாம பணம் சேர்ந்துகிட்டே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, மயிலுக்கு உணவு குடுத்துக்கிட்டே இருக்கணும். மயிலுக்கு தானியங்களை அளிப்பதுனாலயோ, இல்ல ஏதோ ஒரு அரிசி, ஏதோ ஒரு வகையில நீங்க அதுக்கு உணவு குடுக்கறதுனால, உங்க வீட்ல செல்வ வளம் அதாவது குறையாமல் நிறைந்து கொண்டே இருக்கும். எந்த அளவுலயும் உங்களுக்கு வருமான பிரச்சனை வராது. மயிலுக்கு எந்த அளவுக்கு நீங்க அந்த ஒரு உணவை தானமாக குடுக்கும்போது, எந்த இடத்துலயுமே ஒரு சங்கடம்னு இல்லாம, அந்த மனநிலை சார்ந்த ஒரு எண்ணங்களும் உங்களுக்கு தெளிவா இருக்கும். அதே சமயத்துல வீட்ல ஒரு மகாலட்சுமி வாசம்ன்றது அதிகமா இருப்பதற்கு உண்டான முழு அமைப்புகளும் இந்த மயிலுக்கு உணவளிப்பதனால இருக்கு. இப்ப பொதுவாவே ஒரு பலவீனம் அப்படிங்கிறது இப்ப நெறைய பேர்த்துக்கு இருக்கு. ஈவன் ஆண்களுமே வந்து அந்த ஆண்கள் அளவுக்கான ஒரு பலம் இல்லாம மனதளவுல ஒரு தயக்கத்தோடயே இருக்காங்க. அவங்களுக்கான ஏதோ ஒரு பயம் இருக்கு. ஸோ அந்த பலவீனம் விலகுவதற்கு ஒரு ஆண்களுக்கும் ஆகட்டும், பெண்களுக்குமே ஒரு இந்த பலவீனம் விலகுவதற்கான பரிகாரம் எதா இருக்காங்க? பலவீனம்ன்றது பார்த்தீங்கன்னா, பொதுவா ஆண்களுக்கு தான் அதிகமா சொல்லுவோம். இப்ப சிறு பையன்ல இருந்து தைரியமா இருக்கணும்டா, நீ பையனாச்சு, நீ நல்ல தைரியமா இருக்கணும், எதுக்கும் கலங்கக்கூடாது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் ஆண்களுக்கு தான் அதிகமா சொல்லுவோம். சில பேருக்கு இப்போ இருக்கக்கூடிய வாழ்க்கை நடைமுறையில எல்லாருமே ஒரு தைரியம் இழந்து, தன்னம்பிக்கை இழந்து இருக்கிறாங்க. இவர்களுக்கு உண்டான பரிகாரம் பார்த்தீங்கன்னா, ஆடுகளுக்கும், குரங்குகளுக்கும் உணவளிப்பதன் மூலமாக தன்னுடைய தன்னம்பிக்கையும், வீரம்னு சொல்லக்கூடிய அந்த செவ்வாயை குறிக்கக்கூடிய வீரம், அடுத்து திருமணமான ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா, ஆண்மை குறைவு இருக்கு அப்படின்றவங்களுக்குலாம், இந்த மாதிரியாக ஆடுகளுக்கும், குரங்குகளுக்கும் உணவளிப்பதன் மூலமாக அந்த பிரச்சனைகள் எல்லாமே முழுவதுமாக நீங்கிவிடும். இப்ப படிப்பு அப்படின்னு வரும்போது மேம், இப்ப படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அந்த படிப்புனால வரக்கூடிய பிரச்சனைகள் அதிகமா இருக்கு மேம். அவங்களுக்கு சரியா ஞாபக சக்தி இருக்கிறதில்ல. நல்லா ஸ்கோர் பண்ண முடியல. அவங்க என்னதான் எஃபோர்ட்ஸ் போட்டாலுமே படிப்பு அப்படிங்கிறது அவங்களால முழுமையா பண்ண முடியலைங்க மேம். அப்படிப்பட்ட நபர்களுக்கான வாழ்வியல் பரிகாரம் என்ன சொல்லலாம்? முக்கியமா மாணவர்களுக்கு தான் நம்ம இந்த காலகட்டத்தில எடுத்துக்கணும். மாணவர்கள் அனைவருமே பார்த்தீங்கன்னா, இந்த கேட்ஜெட்ஸ் மூலமாக செல்ஃபோன்ஸு இந்த இதெல்லாம் வந்ததுனால படிப்புன்றது எல்லா மாணவர்களுக்குமே ஒரு குறைவான அமைப்பாக தான் இருக்கு. அந்த படிப்பு நல்லா தொடர்றதுக்கு, அந்த மாணவ
மாணவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில எல்லாத்தையுமே நிறைய விஷயங்களை சாதித்து வெளியில முன்னேறி வருவதற்கு உண்டான சின்ன வாழ்வியல் பரிகாரம். இத சின்ன குழந்தைங்கள செய்ய சொன்னீங்கன்னா கூட அழகா செய்வாங்க. யாரெல்லாம் பண்ணலாம் அப்படின்றபோது, பறவைகளுக்கு தானியங்களே குடுப்பது. புறாக்களுக்கு தானியம் குடுக்கறது. அடுத்து பார்த்தீங்கன்னா, சின்ன சின்ன அந்த வீட்டு பக்கத்துல வரும் இல்லையா? குருவிகள் இந்த மாதிரியான பறவைகளுக்கு தானியங்களை குடுப்பதன் மூலமாக, அந்த குழந்தைகள் தன்னுடைய கல்வியில மிகவும் வலிமை பெற்றவர்களாக விளங்குவதற்கு முழு அமைப்புகளும் இந்த பறவைகளுக்கு தானம் குடுக்கறதுனால இருக்கு. இப்ப நெறைய பேத்துக்கு திருமணம் அப்படிங்கிற தடையாயிட்டே இருக்காங்க. ஏதோ ஒரு காரணங்களால திருமண தடை அப்படிங்கிறது உருவாகுது. அதே சமயம் குழந்தை பாக்கியமே அவங்களுக்கு இல்லாம இருக்கு மேம். திருமணம் ஆகி சில வருடங்கள் ஆயுமே குழந்தை பாக்கியம் இல்ல அப்படின்னு இருக்கக்கூடிய நபர்கள் இருக்கு. இவங்களுக்கு எல்லாமே ஒரு வாழ்வியல் பரிகாரம் தரலான்னா என்ன குடுக்கலாம்? திருமண தடைகள், குழந்தை பேறு நீங்கிறதுக்கு நம்ம முக்கியமா நம்மளுடைய வாழ்க்கையில செய்ய வேண்டிய மிகப்பெரிய ஒரு பரிகாரம் பார்த்தீங்கன்னா, கோயிலுக்கு போயி, அங்க இருக்கக்கூடிய யானைகளுக்கு ஒரு உணவளிப்பது. அதுக்காக தான் பெரிய பெரிய கோயில்கள் ஸ்ரீரங்கம், அடுத்து பார்த்தீங்கன்னா திருப்பதி இந்த மாதிரியான பெரிய மலை கோயில்கள்லயும் சரி, ஆர்டினரி கோயில்களிலும் உங்களுக்கு அந்த யானைகள வச்சிருக்கிறாங்க. அங்க போகும்போது அந்த யானைக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா, அந்த யானைக்கு உணவு குடுப்பதன் மூலமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய திருமண தடைகள், குழந்தை பாக்கியம் இது எல்லாமே இந்த குழந்தை பாக்கியத்துல இருக்கக்கூடிய தடைகள் எல்லாமே நீங்குவதற்குண்டான முழு அதிர்ஷ்டமான ஒரு யோகமான நேரங்களும் இந்த யானைகளுக்கு உணவளிப்பதன் மூலமாக கிடைக்கும். யானைகளுக்கு உணவு குடுத்தாச்சு அப்படின்னாலே உங்களுக்கு ஜாதகத்துல குரு ஆக்டிவேட் ஆகுறாருன்னு அர்த்தம். அப்படி இருக்கும்போது குருவோடைய பார்வையும், குருவினுடைய ஆசீர்வாதமும் இருக்கும்போது, ஆட்டோமேட்டிக்காக என்ன தடையா இருந்தாலும் சரி, சர்ப்ப தோஷமா இருந்தாலும், களத்திர தோஷமா இருந்தாலும், மாங்கல்ய தோஷமா இருந்தாலும், இந்த யானைகளுக்கு உணவளிப்பதன் மூலமாக உங்களுக்கு அந்த தடைகள் எல்லாமே நீங்கிவிடும் முழுவதுமாக. இப்ப பொதுவாவே எல்லாருக்குமே ஏதோ ஒரு விஷயத்துல வந்து அவங்க பிரபலம் ஆகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குங்க மேம். அந்த துறையில அவங்க தான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொல்லணுங்கிற ஒரு எண்ணம் எல்லாருக்குமே இருக்கு. அதே மாரி சில நபர்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய ஃபேமஸ் வந்து வேர்ல்ட் லெவல்ல இருக்கணும். அந்த துறையில உலக அளவுல நான் தான் பெரிய அளவுல இருக்கணும் அப்படிங்கிற. அப்படிப்பட்ட நபர்களுக்கான வாழ்வியல் பரிகாரம் என்ன குடுக்கலாங்க? இந்த மாதிரி பிரபலம் ஆகுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெயினா மீடியால இருக்கிறவங்களுக்கு அதுதான் முக்கியமா பொருந்தும். தான் ஒரு படம் எடுக்குறாங்க, ஒரு படத்துல நடிக்கிறாங்க, இல்ல ஒரு இடத்துல பாடியிருக்கிறாங்க. தன்னுடைய பேரும், மரியாதையும் வெளியில பிரபலமாகணும்னு யாராவது சின்ன பையங்களா இருந்தாலும், சின்ன வயது குழந்தைகளாக இருந்தாலும், பெரியவங்கள வரைக்கும் இந்த ஒரு ஆசைகள் இருக்கும். அதே சமயத்துல ஒரு YouTubeலயே போடுறாங்க, ஒரு ஷார்ட்ஸ் போடுறாங்க, ரீல்ஸ் போடுறாங்க. நம்மளுடைய ரீல்ஸ் நெறைய பிரபலமாயிட்டே இருக்கணும். நல்ல ட்ரெண்ட் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு, நீங்க செய்யக்கூடிய ஒரு வாழ்வியல் பரிகாரம், வீட்ல இருக்கக்கூடிய பூனைகள், வீட்ல இருக்குதோ இல்லையோ, வெளியில எங்க பூனைய நீங்க பார்த்தாலும், அந்த பூனைக்கு உணவு குடுத்துக்கிட்டே வாங்க. பூனைக்கு உணவு குடுத்துட்டீங்கன்னா, கூடிய சீக்கிரத்துல நீங்க பிரபலம் ஆயிடுவீங்க. இப்ப நம்ம மக்களுக்கு தேவையான நிறைய வாழ்வியல் பரிகாரங்கள பார்த்தோம் மேம். கண்டிப்பா நம்ம நேயர்களுக்கு இப்போ ஒரு பயனுள்ள கருத்துக்கள் அமைந்திருக்கும். மீண்டும் ஒரு சந்திக்கலாம். ரொம்ப நன்றி மேம். நன்றி, வணக்கம் சார்.